ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய திரு சித்தத்தின்படியாக நம்மை நிறைவாகவும் நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்களை கண்டு தேவனாகிய கர்த்தரை துதிக்கும்படியாக நல்ல ஒரு நாட்கள் நமக்கு புறப்பட்டு வரப்போகிறது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான சகோதர சகோதரிகளை, அநேகருடைய இருதயத்தில் துக்க நாட்கள், சிறுமை நாட்கள், வேதனை நாட்கள், புலம்பலி நாட்கள், இதை பார்த்து தவித்த நிலைமையில் கலக்கத்தோடு தேவனுடைய சமாதானமே எனக்கு இல்லை பிரதர் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு என்று சொன்னால், வருகிற நாட்களில் தேவனாகிய கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் புறப்பட்டு வரப்போகிறது. உங்களுடைய துக்க நாட்கள்லாம் முடிவுக்கு வந்து தேவனுடைய நன்மையின் நாட்கள் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வண்ணமாக கூறுகின்றன. சற்றே நீங்கள் கவனியுங்கள். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அநேக நேரங்களில் தேவனுடைய செயலை கண்டு வியந்து போன நிலைமையில் அநேக தேவனை அழைக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அதிசயமான தேவன், அற்புதமான தேவன், யெகோவா நிசி, என்னை காண்கிற தேவன் என்றெல்லாம் சொல்லப்படுகிற காட்சிகளை பார்க்க முடிகின்றன. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் கொடுத்ததான அந்த உதவிக்காக, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நன்மைக்காக அவர் சொல்லுகிறார், இம்மட்டும் உதவி செய்தார் எபினேசர் என்று சொல்லப்படுகிற காட்சிகளை சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் எபினேசராக நம்முடைய வாழ்வில் வெளிப்பட போகிறார். பல நேரங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை சிலர் உணர முடியவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் நடக்கிற அனுபவங்கள் அநேகருடைய வாழ்வில் காணப்பட முடியும். ஆனால் அந்த வனாந்தரத்தை மாற்றியமைப்பதற்காக தான் எபினேசர் இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார். வனாந்தரங்களை மாற்றுவது எப்படி? இந்த உலகில் இருக்கிறதான சில இடங்களை மாற்றியமைப்பதற்கு சில கருவிகளை பயன்படுத்துவார்கள். மேடான ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றுவதற்காக சில இயந்திரங்களை பயன்படுத்துவார்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களை எல்லாம் மாற்றி அதற்கு பதிலாக மகிழ்ச்சியான கம்பீர நாட்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபம், தேவனை நோக்கி முறையிடுகிற அனுபவம், இதுதான் ஆயுதம். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தேவ ஜனத்திற்கு துயரத்தை ஏற்படுத்தும்படியாக ஒரு மாபெரும் கூட்டம் கூடிவிட்டது. சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். எபினேசராம் உதவி செய்கிற தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்றைய நாட்களில் பெலிஸ்திய கூட்டமானது இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் மாபெரும் துயரத்தை ஏற்படுத்தும்படியாக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் முன்குறிக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு எதிராக எத்தனை கூட்டங்கள் பெரிதாய் புறப்பட்டு வந்தாலும் கவலைப்படாதீர்கள். அதற்கு பதிலாக எபினேசர் எனக்கு உதவியாய் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து விடுவார்கள்.
ஏன் இது நிகழ்கிறது என்று சொல்லி யாரையோ பழி சாட்டுவார்கள். இது நிமித்தமாக இவ்வண்ணமாக இதனால் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்து உங்களை கம்பீரமாக மேலாக ஓங்கிய நிலையிலே உன்னதமான இடத்தில் உங்களை அமர பண்ணுகிற கர்த்தர். பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களின் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு தளர்ந்து விடுவார்கள். சஞ்சலம்தான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி புலம்பி விடுவார்கள். இனி வருகிற நாட்கள் அப்படி இல்லை பிரதர், சகோதரியே சகோதரனே, அப்படி இல்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய வல்லமையை நீங்கள் தாராளமாய் காணப்போகிறீர்கள். நிறைவாய் கண்டு தேவனை துதிக்க போகிறீர்கள். ஒரு சுகவாழ்வு உங்கள் கண் முன் தோன்றும்படியாக எபினேசராம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். கைகளை தட்டி இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், எபினேசரை நான் காண்பேன், எபினேசருடைய உதவி என் எல்லைக்குள் புறப்பட்டு வரும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, அந்த நாட்களில் பெலிஸ்திய கூட்டமானது இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குகிற அந்த நேரத்தில் எபினேசர் என்ன செய்தார் என்பதை குறித்து நீங்கள் கவனிக்கும்படியாக 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. சற்றே நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது இஸ்ரவேலுக்காக சாமுவேல் வேண்டிக் கொண்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் அதற்கு மறுமொழி அருளினார். விண்ணப்பத்தை கேட்டார், பதில் செய்து விட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எபினேசர் சில காரியங்களை இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு முடித்து கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தொடர்ந்து வந்ததான பிரச்சனைகள், போராட்டமான காரியங்கள், என்ன செய்யனே தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எபினேசர் வெளிப்படுவார், முற்றுப்புள்ளி வைப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? சாமுவேலின் ஜெபத்தை கேட்டாராம், தேவனாகிய கர்த்தர் அருளி செய்தாராம். இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகம் உங்கள் எல்லைகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது. என கண்பானவர்களே, எப்பொழுதுமே துக்க செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம். எல்லா நாளும் துயரத்தின் பாதையிலே நான் நடக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய மனதிலே ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு புதியதான நிலையிலே ஒரு புதியதான காரியத்தை கர்த்தர் உருவாக்க அவர் போதுமானவர். ஐயா, நிகழ்ந்ததை சற்று யோசித்து பாருங்கள். பெலிஸ்திய கூட்டமானது புறப்பட்டு திரளாய் நிற்கிற அந்த நேரத்தில் சாமுவேல் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். ஆம் பிரியமானவர்களே, நாட்கள் உருண்டோடி விட்டது, மாதங்களும் பிறந்து விட்டது. உங்களுடைய முகம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? எதை பார்த்து கொண்டிருக்கிறது? சத்துருக்களின் கூட்டங்களை பார்த்ததை நிறுத்துங்கள். தோல்விகளை பார்த்ததை நிறுத்துங்கள். அதை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். எத்தனை பெரிய ஆச்சரியம்! அன்றைக்கு சாமுவேல் பெலிஸ்திய கூட்டத்தை பார்த்து நடுங்கி நிற்கவில்லை. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்தார். ஆம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்திற்கு தெரியப்படுத்தும் போது தேவன் விசாரிப்பார், நமக்கு பதில் கொடுப்பார். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தளர்ந்து விடுவார்கள். இவ்வளவு வருடம் ஜெபித்து பார்த்தோம் பிரதர், ஒரு சின்ன மாற்றம் கூட வரல. இவ்வளவு நாட்கள் போராடி பார்த்து விட்டேன், ஒரு சிறிய காரியம் கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்று மனசோர்வோடு கூட இருக்கிற என கண்பான உள்ளமே,
கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற எபினேசர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிற கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே ஒரு மாபெரும் நன்மையான காரியத்தை புறப்பட்டு வர வைப்பார். புறப்பட்டு வர வைப்பார். ஏதோ ஒரு காரியம் உங்கள் எல்லைகளிலே நன்மையானது புறப்பட்டு வரவிடாமல் தடை செய்து கொண்டிருந்தது, போராடி கொண்டிருந்தது, களங்கப்படுத்தினது, காயப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, சஞ்சலப்படுத்தினது. இன்றைக்கு அந்த காரியத்தை தேவன் உடைக்கிறார். உடைக்கிறார். அது உடைகிறது. உங்களுக்கு மறுமொழி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டது. நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். சாமுவேலை பார்த்து இன்னும் 1 மாதம் என்று தேவன் சொல்லவில்லை. ஜெபித்த உடனே மறுமொழி புறப்பட்டு வந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுடைய எல்லைகளிலே தேவனிடத்திலிருந்து உதவி புறப்பட்டு வந்து நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். அருளி செய்வார். சரி, தேவன் உத்தரவு கொடுக்கிறவராக எபினேசர் இருப்பார். பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பார். பதில் இல்லை என்று சொல்லி நாம் நின்று விட வேண்டாம். ஆரம்ப நாட்களில் இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து நான் வந்தபடியினால் என்னுடைய ஜெபங்கள் கேட்காமல் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய மனதிலே சோர்வுகள் வந்தது உண்டு. தேவனே, இவ்வளவாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைகளையும் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கின நாட்கள் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தேன், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஏற்ற வேளைகளிலே நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அவர் சமூகத்திலே துதித்துக் கொண்டு அவருடைய கிருபையை கேட்பேன். அவருடைய கிருபையை கேட்பேன். தேவனே, இந்த சூழ்நிலையிலே நான் நடக்க முடியலப்பா, உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்டு பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து உத்தரவு புறப்பட்டு உங்கள் காரியங்களிலே மகிழ்ச்சியானதை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஒரு ஆர்ப்பரிப்போடு உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுங்க, எபினேசர் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார், எபினேசர் எனக்கு உதவி செய்வார், என் காரியத்தில் உத்தரவு அருளுவார், நான் இனி தோற்று போக மாட்டேன் என்று நம்பிக்கையோடு கூட காணப்படுங்கள். எபினேசர் மறுமொழியை கொடுப்பார், உதவி செய்வார். இரண்டாவது, எபினேசர் செய்கிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சற்றே நீங்கள் கவனியுங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர்கள் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இங்கே கவனித்து பாருங்கள். எபினேசர் செய்கிற காரியம், சத்துருக்களாம் பெலிஸ்தியர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் நெருக்கங்கள் வரும்போது என்ன செய்ய என்று சொல்லி தவிக்கிறவர்களாக இருப்போம். சிலருடைய வாழ்க்கையில் நண்பர்களால் நெருக்கம் வரும். சிலருடைய வாழ்க்கையில் பணத்தை இழந்ததினால் நெருக்கம் வரும். தொழிலிலே நெருக்கம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருக்கம், 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 நெருக்கம். இந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்காக நாம் அநேக வழிகளை கையாள்வது உண்டு. இதை இப்படி சொன்னா இந்த நெருக்கம் மாறிடும். நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை முறை இப்படி செஞ்சா இந்த நெருக்கம் மாறிடும். இல்ல பிரதர், இல்ல. அந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கான ஆயுதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இன்னொரு முயற்சி எடுப்பீர்கள் என்று சொன்னால்
பெரும் நெருக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதற்கு பதிலாக அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? நெருங்கி வருகிறதான பெலிஸ்திய கூட்டத்தை தேவன் பார்த்தார். நெருங்கி வருகிற அந்த பெலிஸ்திய கூட்டம் ஒரு பக்கம், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்குமே தெரியல. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான சகோதர சகோதரிகளே, சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நெருங்கி வந்துட்டு நெருக்கும்படியாய் புறப்பட்டு நிற்கிறது, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ரெடி ஆயிட்டு பிரதர், இனி தப்பவே முடியாது. யார் சொல்லுகிறா? சத்துரு சொல்லுகிறான், தப்பவே முடியாது, சிக்கிக்கொண்டோம் சிக்கிக்கொண்டோம், அவ்வளவுதான் என்று உங்கள் சூழ்நிலைகள் இன்றைக்கு சொல்லத்தான் செய்கிறது. இன்றைக்கு எபினேசர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னுடைய செயலின் வல்லமையை, உதவியை நீங்கள் காணப்போகிறீர்கள். சாமுவேல், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் கம்பீரமாகவும் நிறைவாகவும் மாற்றி தருவார். சில தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், நடக்குமா நடக்காதா, வாய்க்குமா வாய்க்காதா, ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா. நான் ஒன்றே சொல்லுகிறேன், தேவ சித்தத்தின்படியாக தேவனோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன காரியத்தை செய்யணுமோ சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் மாற்றி நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு யாரும் ஜெபக்கூட்டம் நடத்தல. இயேசுவின் மேல் உள்ள ஆசையிலே ஊழியத்திற்கு வந்துவிட்டோம். வந்த பின்புதான் என்ன நடக்குமோ, என்ன உதவி கிடைக்கும், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தவித்து 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 கலங்கினது உண்டு. சிலர் சொல்லுவார்கள், ஊழியக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் வந்து விட்டார்கள் என்று. நாங்கள் இயேசுவை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கு யாரோ சம்பளம் கொடுத்து நாங்கள் வரவில்லை, யாரோ 10 பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் ஊழியத்திற்கு வரவில்லை. இயேசுவின் மேல் வைத்த அந்த பாசத்தினால்தான் இந்த ஊழிய பாதைக்குள் எங்களை ஒப்பு கொடுத்தோம். தொடக்கம் கடினம்தான், நெருக்கமாக இருக்கத்தான் செய்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிற எபினேசர் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டு நடத்தி வந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அந்த இடத்தில் நெருங்கி வந்து விட்டார்கள். இப்பொழுது தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சில நேரத்தில் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார், எப்படி நம்மளை தப்புவிக்க போகிறார், எவ்விதமாக செயல்பட போகிறார், இதுதான் நம்முடைய அப்பாவுடைய மர்மமான செயல். நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற அந்த ஆச்சரியமான செயல்கள். உடனடியாக கர்த்தர் இடி முழக்கங்களை கட்டளையிட ஆரம்பித்தார். இடி முழக்கங்கள், இடி இடிக்க ஆரம்பிக்கிறது. நன்கு கவனிக்க வேண்டும், இந்த இடி முழக்கமானது பெலிஸ்தீனுடைய காதுகளிலே கேட்க பண்ணினா. இதைத்தான் கவனிக்கணும். ஐயா, இடி இடித்தால் எல்லாருக்கும் கேட்கணும். ஆனா இந்த இடி இயற்கையினால் வந்ததல்ல, ஏதோ ஒரு காரியத்தினால் நடந்தது அல்ல. பெலிஸ்தியர்களுக்காகவே ஸ்பெஷலா பரலோகத்திலிருந்து தேவன் இடி முழக்கங்களை கட்டளையிட்டார். ஹலோ, இப்போ கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கும். உங்களுக்காக, எனக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, தேவன் நேசிக்கிற குடும்பங்களுக்காக இந்த பூமியிலே கர்த்தர் ஸ்பெஷலா எதையோ ஒன்றை செய்யத்தான் செய்கிறார். ஹலோ பிரதர், நீங்கள் நாணவான்கள் அல்ல,
தொழிலிலே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். எப்படி? எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லைகளுக்குள் வந்தது. எப்படி? உங்கள் கையின் பிரயாசத்தினால் அல்ல, தேவன் உங்களுக்காக இடைப்பட்டார். இதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஆமா ஆண்டவரே நீங்க தான்ப்பான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். நாம எங்கேயோ இருந்தோம், ஆனா கர்த்தர் நம்மளை நினைத்தருளினார். நடந்ததை யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நினைத்து பார்த்திராத ஒரு செயலை தொடங்கிவிட்டார். நம்மளாருன்னா என்ன செய்வோம்? இப்படி நினைப்போம், பெலிஸ்தர்களை திரும்ப போக பண்ணுங்கப்பா, அவங்கள ஓட வைங்கப்பா. ஓட தான் வைப்பார். எப்படி ஓட வைக்கணும்? அது கர்த்தருடைய கைகள் இருக்கிறது. இதை கவனித்துக் கொண்டு இருக்கிற கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திட்டமிட்டு சில காரியத்திற்காக பிரயாசப்படுகிறீர்கள், முயற்சி எடுக்க போகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தின்படியாக தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. தேவ பிள்ளையே, உன்னை தோற்கடிக்கிற கூட்டங்கள் தோற்கடிக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். வெற்றியோடு கூட கம்பீரத்தோடு கூட தேவனை துதிக்க வைப்பார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. சரி, அந்த நேரத்தில் இடி முழக்கங்களை தேவன் ரெடி பண்ணிட்டார். இனி வருகிற நாட்களிலே உங்களை தப்புவிப்பதற்காக கர்த்தர் எதையும் ரெடி பண்ணுவார், எதையும் உருவாக்குவார், எதையும் ஆயத்தப்படுத்துவார். இதை நம்புகிறவர்கள் என்னோடு கூட இணைந்து கைகளை தட்டி ஆம் ஆம் தேவன் செய்வார் 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 நம்பிக்கையோடு தேவனை துதித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இடி முழக்கத்தை ஏற்படுத்தினதனால் அது பெலிஸ்தருடைய இராணுவத்தினுடைய காதுகளிலே கேட்டது. அந்த இடி முழக்கத்தினுடைய சத்தங்களை கேட்டு ஓட ஆரம்பித்தார்கள், நடுங்க ஆரம்பித்தார்கள், அவர்கள் முன்பாக விழ ஆரம்பித்தார்கள். யுத்தம் நடக்கவில்லை. யுத்தம் நடக்காமலே என் ஆண்டவராகிய தேவன் அவர்களை தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக விழ பண்ணினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். விழப்பண்ணினார், விழப்பண்ணினார். எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு முன்பாக அடங்க போகிறது. நீங்களோ அதை கண்களினால் பார்த்து தேவனாகிய கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். கம்பீரமாக எல்லாருக்கும் மத்தியிலே நிற்க போகிறீர்கள். ஆம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. அது மட்டுமல்ல, எபினேசர் செய்கிற மூன்றாவது காரியங்களை கவனித்து பாருங்கள். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகின்றன. சற்றே நீங்கள் கவனியுங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. எபினேசராம் தேவன் மூன்றாவது செய்கிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட்டார். ஹலோ பிரதர், சில நேரத்தில் நம்ம எதையாவது ஒன்று செஞ்சா நம்ம மாட்டிக்கிடுவோம். இப்ப கர்த்தரே ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னா நமக்கு அதுதான் ஒரு நிறைவான ஜெயம். சிலர் பாருங்க, கடனை வாங்குவதற்கு இன்னொரு கடனை விசுக்குவாங்க. கடன் வாங்குற காரியத்தில் கொஞ்சம் கவனமாக நாம் இருப்போம். அழுவோம் தேவ சமூகத்தில். எங்கேயோ போய் அழுகிறதற்கு தேவனிடத்தில் அழுவோமே. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம், நிச்சயமாய் நமக்கு பதில் செய்வார். இது ஒரு பக்கம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய செயல், கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட்டார். இவர்களையோ அவர்களுக்கு மத்தியிலே கம்பீரமாய் நிறுத்திவிட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கம்பீரமாய் எழுந்து நிமிர்ந்து நம்மை கர்த்தர் நிற்க வைப்பார். நம்முடைய எதிரிகளையோ தாழ்த்தி போடுவார். தேவன் எவ்வளவு அன்பு வைத்து தம்முடைய ஜனத்திற்காக கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார்.
ஏன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் எனக்கு இது நடக்கலை என்று கேட்கிறீர்கள்? இல்லை, உங்களுக்காக தம்முடைய தேவ குமாரனை சிலுவையிலே இரத்த சிந்த கொடுத்தாரே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக கொடுத்த தேவன் எபினேசர் எப்படி நம்முடைய காரியத்தில் அமைதியாக இருப்பார்? எப்படி இருப்பார் பிரதர்? நீங்க சொல்லுங்களேன். இந்த ஜனத்தை நெருக்க வந்த கூட்டத்திற்கு நடுவிலே கர்த்தர் அமைதியாக இருந்தாரா? இல்லை, இல்லை. அதற்கு பதிலாக பெலிஸ்திய கூட்டத்தை தேவன் தாழ்த்தி போட்டார். தேவனே அதை செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி, நான் உங்களுக்காக செயல்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய செயலை கண்டு தேவனை துதிக்கிற நாட்கள் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. பிரதர், தூரமாய் இருந்த சில நன்மைகள் உங்களோடு கூட இணைய போகிறது. எத்தனையோ நன்மைகளுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, முயற்சி எடுத்தீங்க, வாய்க்கல பிரதர், வாய்க்கல பிரதர். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது உங்களோடு கூட இணைய போகிறது. ஆமென். இது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு கூட இணைய போகிறதான தேவனுடைய செயலின் நன்மைகளை என் கண்கள் கண்டு என்னுடைய தலைமுறைகள் கம்பீரமாய் அதை அனுபவிக்க போகிறது என்று சொல்லி எத்தனை பேர் அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே கர்த்தருடைய மகாபெரிய ஜெயம் உங்கள் எல்லைகளிலே உலாவி வரும், உலாவி வரும் நிச்சயம். அன்றைக்கு பெலிஸ்திய கூட்டங்கள் தாழ்த்தப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலின் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக கர்த்தருடைய கை இருந்ததாம். எபினேசருடைய கரம் இஸ்ரவேலருக்கு உதவி செய்தது. அதே கரம் இஸ்ரவேலை ஒடுக்கும்படியாக வந்த பெலிஸ்திய கூட்டங்களுக்கு எதிராகவே இருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாய் இருக்க போகிறது. எதிரிகளுக்கு எதிராக இருக்க போகிறது. உங்களை தோற்கடித்த கூட்டங்கள் தோற்கடிக்கப்படும். நீங்களும் ஒரு கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூட காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அந்த இடத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, சாமுவேலின் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக கர்த்தருடைய கரம் இருந்ததாம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களுக்கு மத்தியில் இனி உங்களை நெருக்குகிற கூட்டம் இனி இருக்காது, இனி இருக்காது, இனி இருக்காது. அதை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். கர்த்தரே அந்த இடத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை தப்புவித்து நடத்துவார். எபினேசராம் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். சரி, முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட உதவி செய்கிறார்? மறுமொழி உத்தரவு கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, சத்துருக்களின் கூட்டங்களை ஓட வைப்பதற்காக இடி முழக்கங்களை ஏற்படுத்தினார். இடி முழக்கங்களை ஏற்படுத்தினார். மூன்றாவது, கர்த்தரே தாழ்த்தி போட்டார். எபினேசர் நமக்கு துணையாக இருந்தார். எபினேசர் உதவி செய்கிறவராக இருந்தார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதங்களிலே இனி வருகிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உண்டாகும்படியாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடையினால் கலங்கி இருக்கிற குடும்பங்களிலே தடைகள் நீக்கப்படட்டும் ஐயா. ஏமாற்றத்தினால் காணப்படுகிற குடும்பங்களிலே நிறைவானது புறப்பட்டு வரட்டும் ஐயா. எப்பொழுதுமே நெருக்கம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற குடும்பங்களிலே ஒரு அமைதி உண்டாகட்டும் ஐயா. துயரத்தை பார்த்து
புலம்பிக் கொண்டிருக்கிற குடும்பங்களிலே ஒரு மகிழ்ச்சி பொங்கட்டும் ஐயா. தேவரீ இவர்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கைகளை தட்டி எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் கேட்போம். எபினேசரே, எபினேசரே கேளுங்க. எபினேசரே என்னை தொடுங்கப்பா, எபினேசரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, நிறைவேற்றாங்கப்பா. எபினேசரே உம்முடைய உதவி எனக்கு வேணும் என்று கேளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிரப்ப போகிறது. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற, யூடியூப்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற, பேஸ்புக்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லா அடிமைத்தனங்களும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறட்டும். நிறைவானது புறப்பட்டு வரட்டும். இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்த சந்தோஷமும் பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா. போதும் ஆண்டவரே. துவண்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், நிறுத்தப்படட்டும். ஆவியிலே நிரம்பி கலிகூர்ந்து உம்மை துதிக்கட்டும் ஐயா. இவருடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையட்டும், ஆனந்த சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கட்டும். ஆவியானவரால் பலப்படுத்தப்படட்டும். இனி இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கம்பீரத்தால் நிறைந்திருக்கட்டும். என்னோடு கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல, பேஸ்புக்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறையா. கர்த்தாவே உங்க உதவி இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.